ஆர்எம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டுருக்கோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழிலே நம்ம வகுப்படுத்திட்டு இருக்கோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தில்லை நகரில் இருக்கு. நம்ம ஆன்லைன்லேயும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க, வெர்னியர் அளவியை கொண்டு ஒரு கோள வடிவ பொருளின் விட்டத்தை அளவிடும் முறையை கருதுவோம். போன வருஷமும் நமக்கு என்ன வெர்னியர் காலிபர் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வெர்னியர் அளவுகோல். இப்போ நம்ம வச்சு என்ன பண்ண போறேன், ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போறேன், ஒரு அளவு எடுக்க போறேன். ஓகே, வெர்னியர் கோலின் 10 பிரிவுகள் முதன்மை கோலின் 9 பிரிவுகளுக்கு சமமாக உள்ளது. வெர்னியர் கோல் எத்தனை பிரிவு இருக்கு? 10 வெர்னியர் ஸ்கேலோட பிரிவுகள் 9 மெயின் ஸ்கேல் பிரிவுகளுக்கு சமமா இருக்கு. இது எப்படி எது மாதிரி இருக்குன்னு பாத்துக்கலாம். NVSD is equal to N-1 MSD நம்ம தியரி கிளாஸ் நடத்திருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா மீச்சிறு மதிப்பு லீஸ்ட் கவுண்ட் 1 MSD டிவைடு பை N. இந்த எண்ணுங்கிறது என்னன்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கிற மொத்த பிரிவுகள். இந்த ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லீஸ்ட் கவுண்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா 1 MSD ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட மதிப்பு எனக்கு தெரியணும். ஓகே, கீழே பாருங்க, முதன்மை கோலின் பிரிவு என்பது சைஸ் 0.1 சென்டிமீட்டர். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இங்க தனியா எழுதுருமா டேட்டாவெல்லாம்? 1 MSD இங்க எழுதிருவோம். நான் இங்க பக்கத்துல எழுதுறேன். 1 MSD ஒரு முதன்மை கோல் பிரிவோட மதிப்பு 0.1 சென்டிமீட்டர். ஓகே, மற்றும் வெர்னியர் கோலின் சுழி x is equal to 0.1 சென்டிமீட்டர் எனும் நிலையில் வெர்னியர் அளவின் தாடைகள் மூடப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வெர்னியர் ஸ்கேல் இங்க வெர்னியர் அளவுகோல் வச்சிருக்கிறேன். இது வந்து முதன்மை கோல், இது வந்து வெர்னியர் கோல். இப்போ வெர்னியர் கோல்ல 10 பிரிவுகள் இருக்கு, முதன்மை கோல்ல பிரிவுகள் நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்போ வந்து ரெண்டு தாடைகளையும் நம்ம வந்து என்ன பண்ணி க்ளோஸா கொண்டு வந்துட்டோம்னா முதன்மை கோளோட பூஜ்ஜியமும் வெர்னியர் கோளோட பூஜ்ஜியமும் நேராக மேட்ச் ஆகும். இப்படி மேட்ச் ஆனாதான் இந்த வெர்னியர் அளவுகோல் பிழை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க வந்து நம்ம கொஸ்டின்ல சொன்னதின்படி ரெண்டு தாடைகளும் ஒன்றிணையும் போது வெர்னியரோட அளவு எவ்வளவு காட்டுதுன்னு சொல்லியிருக்கிறான். x is equal to 0.1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கிறான். இப்போ ரெண்டு தாடைகளும் ஒன்றிணையும் போது வெர்னியர்ல வரக்கூடிய ரீடிங் எவ்வளோ? x is equal to 0.1 சென்டிமீட்டர். இது வந்து பிழையான வெர்னியர் கலவி. இதுக்கு வந்து நேர்மறை பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ்ல வந்தா நேர்மறை, மைனஸ்ல வந்தா எதிர்மறை பிழை. அப்ப இந்த வெர்னியர் வந்து பிழையோடு இருக்கிறது. அப்ப நேர்மறை பிழை எவ்வளோ? நேர்மறை பிழையானது 0.1 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த என்ன சொல்லிக்கிறாங்க, வெர்னியர் அளவின் தடை விட்டத்திற்கான முதன்மை கோலின் அளவு. முதன்மை கோலின் அளவு எவ்வளோ? மெயின் ஸ்கேல் ரீடிங் முதன்மை கோலின் அளவீடு 5 சென்டிமீட்டர். மற்றும் வெர்னியர் பிரிவு ஒன்றிணைப்பு 8 எனவும் இருந்தால், வெர்னியர் பிரிவு ஒன்றிணைப்புனா ஒன்றும் கிடையாது. நம்ம ரீடிங் எடுக்கும்போது அளவு எடுக்கும்போது வேரேஸ் பண்ண தேவை கிடையாது. இங்க வந்து கீழே இருக்கிற வெர்னியர் ஸ்கேலோட கோடும் முதன்மை ஸ்கேலோட கோடும் எத்தனாவது டிவிஷன் ஒன்றிணைதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த வெர்னியர் கோலோட டிவிஷன்ஸ் 10 பிரிவுகள் இருக்கு இல்லையா, எத்தனாவது பிரிவு முதன்மை கோலோட ஒன்றிணைதுன்னு பாருங்க. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த 7வது பிரிவு ஒன்றிணைது. இதுதான் வந்து nth டிவிஷன் சொல்லுவோம், வெர்னியர் பிரிவு ஒன்றிணைவு. 8வது இங்க நம்ம கொஸ்டின் என்னது, வெர்னியர் பிரிவு ஒன்றிணைப்பு 8 எனவும் இருந்தால், அப்ப nth டிவிஷன் nth பிரிவு
ஒன்றிணைதல் எவ்வளோ, எத்தனை, 8வது பிரிவு ஒன்றிணைதல். ஓகே. எனவே இருந்தால் அளவிடப்பட்ட விட்டம் என்பது சுழி பிழை திருத்தத்திற்கு பின். இதுதான் முக்கியம். சுழி பிழை திருத்தத்திற்கு பின்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்க நம்மளோட வெர்னியர் அளவுகோல் பிழையோடயே இருக்கு, நேர்மறை பிழையோட இருக்கு. இப்போ இந்த பிழையவே நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கரெக்டான ரீடிங்கை கொடுக்கணும். அதான் சுழி பிழை திருத்தத்திற்கு பின். சுழி பிழை திருத்தத்துக்கு மின் ஒரு வேல்யூ வரும், சுழி பிழை திருத்தத்துக்கு பின் ஒரு ஆன்சர் வரும். ஸோ ஓகே, வாட் இஸ் அ விட்டம்? நம்ம ஒரு விட்டத்தை தானே மெஷர் பண்றோம். விட்டம் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு nth பிரிவு ஒன்றிணைவு. சரியா? மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5, லீஸ்ட் கவுண்டுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன் 1 MST டிவைட் பை வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற நம்பர் ஆஃப் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அத்தனை பிரிவுகள், வெர்னியர் ஸ்கேலின் பிரிவுகள் இன்ட்டு 8வது பிரிவு ஒன்றிணைந்திருக்கு. ஸோ 5 பிளஸ் ஒரு எம்எஸ்டியின் மதிப்பு எவ்வளோ? ஒரு எம்எஸ்டியின் மதிப்பு இங்க இருக்கு. கலர் மாத்திக்கும். 1 எம்எஸ்டி எவ்வளோ? 0.1. வெர்னியர் ஸ்கேல் எத்தனை பிரிவு இருக்கு? 10 பிரிவு இருக்கு. இன்ட்டு 8. இப்போ எவ்வளோ வருது? 0.1 டிவைட் பை 10 எவ்வளோ? 0.01 இன்ட்டு 8. இப்போ நமக்கு என்ன வருது? 5.08 சென்டிமீட்டர் வருது. இது வந்து சுழி பிழை திருத்தத்திற்கு முன். சுழி பிழை திருத்தத்திற்கு பின் சுழி பிழை திருத்தத்திற்கு பின் மெஷர்மெண்ட் எப்படி மாறணும்னா, சிறு பிழை திருத்தத்துக்கு முன் இந்த வெளி வருது மைனஸ் நேர்மறை பிழை. நேர்மறை பிழைனா மைனஸ் பண்ணிக்கணும், எதிர்மறை பிழைனா ஆட் பண்ணிக்கணும். நேர்மறை பிழை எவ்வளோ? 0.1. ஸோ ஐ கெட் த ஆன்சர் 4.98. ஸோ விட்டம் சுழி பிழை திருத்தத்திற்கு பின் வந்தக்கூடிய எக்ஸாக்ட் அளவு 4.98. சரியான விடை ஆப்ஷன் 2. தேங்க்யூ.